வணக்கம் மக்களே. அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதத்தில் வங்கிகளுக்கு 14 நாட்கள் பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான லிஸ்ட்டை தான் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த தேதிகளில் வங்கிகள் லீவு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் லீவ் நாட்களில் தேவையில்லாமல் தெரியாமல் வங்கிகளுக்கு போயிட்டு திரும்பவும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் ரிட்டன் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்கும். எந்தெந்த நாட்களில் வங்கிகள் விடுமுறை அப்படிங்கிறத முழு விவரங்களையும் பார்க்கலாம். வீடியோ கோடில் போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்களே இந்த ஆண்டு உள்ளன. பிப்ரவரி மாதத்தில் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. மொத்தமாக 14 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை வருகின்றன. இந்த விடுமுறை லிஸ்ட் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். கூட்டாக 14 நாட்கள் என்றாலும் மாநில வாரியாக பார்த்தால் 14 நாட்கள் வராது. எந்தெந்த மாநிலங்களில் எந்த நாள் விடுமுறை என்ற விவரங்களை இங்கே பார்க்கலாம். வங்கி பரிவர்த்தனைகள் தற்போது பெரும்பாலும் ஆன்லைனில் மாறிவிட்டாலும் காசோலை டெபாசிட், பெரிய அளவிலான பண பரிமாற்றம் போன்றவை என்றால் வங்கிகளுக்கு நேரடியாகவே செல்ல வேண்டியுள்ளது. அது மட்டுமின்றி ஆன்லைன் சேவையில் பாதுகாப்பு விதிமீறல் ஏற்பட்டு விடுமோ என்று அச்சப்படுபவர்களும் நேரடியாக வங்கி சென்றே வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் வங்கி வேலை நாட்களில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் தற்போதும் சில முக்கியமான வங்கிகளே இருப்பதை காண முடிகிறது. வங்கிகளை பொறுத்தவரை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் விடுமுறை விடப்படுகிறது. அனைத்து சனிக்கிழமைகளிலும் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று வங்கி பணியாளர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். விரைவில் இது பற்றி அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகளுக்கு வழக்கமான விடுமுறை தவிர உள்ளூர் பண்டிகைகளுக்கு ஏற்ப விடுமுறை விடப்படுகின்றன. அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான விடுமுறை பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் வங்கிகளுக்கு வரும் பிப்ரவரி மாதத்தில் 14 நாட்கள் விடுமுறை விடப்படுகிறது. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள விடுமுறை பட்டியலை இங்கே பார்க்கலாம். சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு பிப்ரவரி 3ஆம் தேதி திரிபுராவில் வங்கிகளுக்கு விடுமுறை. தைப்பூசம் தமிழகத்தில் உள்ள வங்கிகளுக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடுமுறை. ஸ்ரீ ரவிதாஸ் ஜெயந்தி பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் வங்கிகளுக்கு விடுமுறை. பிப்ரவரி 15 சனிக்கிழமையன்று மணிப்பூரில் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி 19ஆம் தேதி மகாராஷ்டிராவில் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை. மாநில தினம் மிசோரம், அருணாச்சல பிரதேசத்தில் வங்கிகளுக்கு விடுமுறை. மகா சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி பல மாநிலங்களில் விடுமுறை விடப்படுகிறது. தமிழ்நாடு, திரிபுரா, சிக்கிம், அசாம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, புதுடெல்லி, கோவா, பீகார், மேகாலயா ஆகிய மாநிலங்களில் விடுமுறை இல்லை. பிப்ரவரி மாதத்தில் மேற்கண்ட நாட்களை தவிர ஒவ்வொரு மாதமும் போலவே இந்த முறையும் சனி மற்றும் ஞாயிறு காரணமாக 6 நாட்களுக்கு வங்கி மூடப்படும். இதனையும் சேர்த்து 14 நாட்கள் மொத்தமாக விடுமுறை வருகிறது. வங்கிகளுக்கு செல்ல திட்டமிட்டு இருந்தால் விடுமுறை எப்போது என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் வாடிக்கையாளர்கள் சென்றால் சிரமமின்றி சென்று வரலாம். ஸோ பிப்ரவரியில் எந்தெந்த நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஒன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வங்கிகளுக்கு போங்க. ஏன்னா போயிட்டு எந்த யூஸும் இல்லாமல் திரும்ப ரிட்டன் வந்தால் அது உங்களுக்கும் கஷ்டம். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.